எஸ்ஏஆருங்கிறாங்க, என்ன .comங்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எங்கெங்க போய் தேடுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் செல் எடுத்துக்கோங்க. இசிஐ, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஒரு ஸ்பேஸ் இசிஐ போட்டு ஒரு ஸ்பேஸ் உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய ஆர்டிஜி அல்லது வேறு ஏதோ ஒரு இன்சியல் அதில் இருக்கும். போட்டுட்டு ஒரு 7 நம்பர் வரிசையாக இருக்கும். உதாரணத்துக்கு 40, 43, 139 அப்படி ஏதாவது ஒரு 7 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை அதில் டைப் பண்ணிவிட்டு 1950ங்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்புங்க. அது நேராக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போயிடுச்சுன்னா அது போய் கொஞ்சம் நேரம் அல்லது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். போயிட்டோன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னு அர்த்தம், ஓட்டு உரிமை இருக்குன்னு அர்த்தம். அது அந்த மெசேஜில் உங்கள் பேர், உங்கள் தொகுதி, உங்கள் பூத்து, உங்கள் வரிசை எண் எல்லாமே அதில் வந்துடும். அதை வச்சு நீங்கள் 2026 போய் ஓட்டு போட்டுக்கலாம். நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். ரைட்டுங்களா? சப்போஸ் எதுவுமே இல்லை, மெசேஜே வரல, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த மெசேஜை நான் அனுப்பிட்டு ஓட்டு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உடனே அந்த ஃபார்ம் 6, 7, 8 அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு வர டிசம்பரில் சனி ஞாயிறில் ஒரு முகாம் நடத்த போகிறாங்க. எல்லா வாக்குச்சாவடிகள்லையும் தேர்தல் ஆணையம் முகாம் நடத்த போகுது. அதே போல் ஜனவரிலையும் ஃபஸ்ட்டு சனி ஞாயிறில் ஒரு முகாம் நடக்க